என்று சொன்னவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள். ஏன் அம்மையார் ஜெயலலிதா கூட ராஜீவ்காந்தி ஒருவர் இந்த மண்ணில் இறக்கவில்லை என்று சொன்னால் இந்த அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்க முடியாது. அன்றைக்கு சட்டமன்றத்தில் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் எதிர்கட்சி தலைவர். ஆனால் அவர் சொன்னார், எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி ரத்தத்தால் தான் நீ தமிழகத்தில் முதலமைச்சராக சொல்லி சொன்னாங்க. அம்மா உட்காருங்க, நான் 5 நிமிஷம் முடிச்சுடுவேன். போனீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவேன். உட்காருமா, நான் 5 நிமிஷம் முடிச்சுடுவேன். நான் தான் முடிக்கிறேன்னு சொல்றேனா இல்லையா? இந்த புள்ளுக்களை பேச உட்காருமா, மீடியா அப்படியே போட்டுவாங்கப்பா. அம்மா உட்காருமா, ஒரு 5 நிமிஷம் முடிச்சாங்க. அப்ப வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நான் ராஜீவ்காந்தி ரத்தத்தால் முதலமைச்சர் ஆகவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? சட்டமன்றத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நான் எதிரி எனக்கு யாருமே இல்லைன்னாங்க. அது ஒரு முறை பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் பார்த்தாச்சு, என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போல்லா மருத்துவமனை இருக்கிறாங்க. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் செல்லுகிறார். சென்று விட்டு வெளியே வருகிறார். கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள், உங்க அம்மா அந்த அம்மாவை பார்த்தீங்களான்னு சொன்னாங்க. நான் பார்க்கல, பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டேன். ஒன்றை சொல்கிறார், எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நான் ஏன் சொல்றேன்னா, அழிக்க நினைவுக்கு நினைக்கும் வகை அழிந்து போய்கள் தாய்மார்களே முடிச்சாரு.